அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம். மகாபாரதத்திலிருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம். அதாவது சக்கரம் செய்த சாதனை பாரியர் என்ற தலைப்பிலே ஒரு பதிவினை இப்போது பார்க்க போகிறோம். பொதுவாக 5ஆம் வேதம் என்று சொல்லுவார்கள் மகாபாரதத்தை. வில்லிபுத்தூர் சொல்லுகிற போதே, நீடாழி உலகத்து மறைநாள் உடைந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவவாய் முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேறு விற்பாக அம்பூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூறுவாமரோ. ஆகவே அதிலே சொல்லுவார், நீடாழி உலகத்து மறைநாளோடு 5 நிற்கவே 4 வேதங்கள் இருக்கு, யுஜர் சாம மதரவணம். இந்த 5வது வேதமாக இந்த மகாபாரதம் இருக்கிறது என்று சொல்லுவார். அப்படி 5ஆம் வேதமாக விளங்கக்கூடிய மகாபாரதத்திலே இருந்து, அந்த மாபெரும் இதிகாசத்திலே இருந்து ஒரு கதையை இப்போது நான் சொல்லப் போகிறேன். அதாவது சக்கராயுதம் செய்த ஒரு சாதனையை பற்றி சொல்லப் போகிறோம். அதாவது எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய பெருமாள் திருமால் மகாவிஷ்ணு அஷ்டலட்சுமி நாயகன் அவர் என்ன பண்ணார்? 10 அவதாரம் எடுத்தார். மச்சநாதா, குருமநாதா, வரகநாதா, நரசிங்கா, நச்சி வந்த வமனனே, பரசுராமா, ரகுராமா, மெச்சுபுகழ் பலராமா, திருக்கண்ணா, கல்கியனே. ஆக கண்ண அவதாரம் எடுத்தார். 9வது அவதாரம் திருக்கண்ண அவதாரம். இன்னும் 10வது அவதாரம் எடுக்கலை. 9வது அவதாரம் எடுத்தார். ராமாயண காலத்தில் ராமனை அவதாரம் பண்ணார். மகாபாரத காலத்தில் கண்ணனை அவதாரம் பண்ணார். யார்? நம்ம பெருமாள். அந்த பெருமாள் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த பெருமாள் பூவாரம் தீர்ப்பதற்காக கண்ணனாக அவதாரம் எடுத்தார். அப்படி அவதாரம் எடுத்து வருகிற போது திருதராஷ்டிரன், பாண்டு என்று சொல்லக்கூடிய 2 அண்ணன் தம்பிகள். அந்த அண்ணன் திருதராஷ்டிரனுக்கு 100 பிள்ளைகள். 101 துர்ச்சலை என்ற ஒரு பெண்ணு. பாண்டு மகாராஜாவுக்கு குந்திமாதேவி, மாத்ராதேவி மூலமாக 5 பிள்ளைகள். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இப்படி இருந்து கொண்டிருந்த போது சிறிய வயதிலேயே இவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, துரியோதனன் எப்படியாவது பஞ்சபாண்டவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று பல திட்டங்கள் தீட்டினான். கடைசியிலே திட்டங்களை தீட்டி வெற்றி பெற முடியாத போது, சூதாட்டத்தினாலே தான் அவர்களை வெற்றி பெற முடியும் என்று நினைத்து ஜெகனிர மாமா சொன்னபடி சூதாடினான். அப்படி துரியோதனன் தன்னுடைய மாமா ஜெகனி மாமா வைத்து சூதாட வைத்தான். இதிலே தர்மராஜா. ஆக 2 பேரும் முதலிலே தமாஷாக ஆடலாம் என்று சொல்லி ஆட்டத்தை துவக்கினார்கள். பிறகு விளையாட்டாக ஆடினால் விறுவிறுப்பு இருக்காது, ஏதாவது பொருள் வைத்து ஆடினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னான் துரியோதனன். அடுத்து பொருள் வைத்து ஆட விருப்பமில்லை தர்மராஜாவுக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? துரியோதனன் சொன்னால், பொருள் வைத்து ஆடலாம், முடிஞ்ச பிற்பாடு ஆட்டம் முடிஞ்ச பிற்பாடு அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா. அதனால் என்ன பண்ணார் தர்மராஜா, சரி சரி தமாஷா ஆடுவோமே, சூதாட்ட மண்டபம் கட்டியிருக்கானே, நம்மளை திறப்பு விழாக்கு வேறு வர சொல்லிட்டானே, இந்த மண்டபத்தில் 64 கலையில் ஒரு கதையாக சூதாட்டம்னு இருக்குது, ஆனாலும் சரி ஆடி பார்ப்போமேனு ஒரு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணார்? ஆட ஆரம்பித்தார். அப்படி ஆட ஆரம்பித்த போது எல்லா விதமான பொருளையும், இந்த ரதம், கஜம், துரகம், பதாதி, தம்பிமார்கள், மனைவி பாஞ்சாலி எல்லாரையுமே எழுந்துட்டார். கடைசியில் நீ சொன்னபடி அவர்கள் பொருளை அவரவர் எடுத்துக்கொள்ளலாமான்னு திருவராஜா கேட்டபோது, தருகிறேன், ஒரு 13 நாள் கழிச்சு தரேன்னா. 13 நாள் என்பது தேவர் கணக்கில், ஒரு நாள் என்பது ஒரு வருஷம், 13 வருஷம் போட்டுக்கிறேன்னா. 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசமும் இருந்து விட்டு வந்தால் தருகிறேன்னு ஒப்பந்தம் எழுதினாங்க. சரின்னு வேறு வழி இல்லாமல் 12 ஆண்டு காலம் வனவாசத்தை முடித்தார்கள் பஞ்சபாண்டவர்கள்.
அடுத்து ஓராண்டு காலம் யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழக்கூடிய அக்தஜவஸ்தை முடித்தார்கள். இப்படி இருக்கிற போது 13 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. ஆகவே நீங்கள் தூது சென்று வாருங்கள் என்று சொல்லி கண்ணனை அனுப்பினார்கள். அந்த கண்ணன் அங்கே போன போது அவன் என்ன சொன்னான், துரியோதனை, நாடு ஆண்டவர்கள் தான், காடு ஆண்டவர்கள் தான், அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஈ இருக்கும் இடமென நிமிப்புவில் யானவர் கரசை இனிக்கொடேன். ஒரு ஈ உட்கார்ற இடம் இருக்குதே, ஒரு காலால் அப்படி உட்கார்ற இடம் எவ்வளோ, ஒரு ஊசி நாட்டு இடம், அந்த ஊசி நாட்டு இடத்த கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். அப்படி என்றால் சண்டைக்கு நீ தயாரானா? சண்டைக்கு நான் தயார் தான்னா. சரி என்று சொல்லி 2 பக்கமும் பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் சண்டை வந்தது. அந்த சண்டை 18 நாட்கள் நடந்தது. 18 நாட்கள் நடக்கிற போது 1ஆம் நாள் போர், 2ஆம் நாள் போர், 3ஆம் நாள் போர், இப்படியே ஒரு நாள் போராக நடந்து கொண்டே வந்தது. கடைசியில் 13ஆம் நாள் போர் நடந்தது. 13ஆம் நாள் போர் மிக ஆவேசமாக நடந்தது. தருமன் ஒரு பக்கம், பீமன் ஒரு பக்கம், அர்ஜுன் ஒரு பக்கம், நகுலன் ஒரு பக்கம், சகாதேவன் ஒரு பக்கம். ஆக இவரை ஆதரிக்கக்கூடிய படை பலங்கள்லாம், படை வீரர்களெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு அங்கே துரியோதனாதிகளை எதிர்த்து கொண்டு வந்தார்கள். அப்படி எதிர்த்து வருகிற போது அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு, அவனுக்கு வீர அபிமன்யுன்னு பேர், அந்தளவுக்கு வீரதீரமாக இருந்தான். தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்களே, அதை போல் அர்ஜுனன் எவ்வளோ வில்லாற்றில் இருக்குதோ அதுக்கு மேலே வில்லாற்றில் படைத்தவனாக இருந்தான். வெஞ்சலையினால் இவனும் ராகவனை ஊக்குமென விஜயத்தின் மிகவேன்னு வள்ளிபுத்தூராழ்வார் சொல்லுவார். அர்ஜுனுடைய வில்லாற்றல் எப்படின்னா, ராமனுடைய வில்லாற்றல் எப்படியோ அதுக்கு நிகரான வில்லாற்றல்னு சொல்லுவார். வில்லுக்குவோர் விஜயன்னு ஒரு பழமொழி. அப்படிப்பட்ட விஜயன், அந்த அர்ஜுனன் ஒரு இடத்துல போட்டுட்ருக்கிறான். அர்ஜுனுடைய மகன் வீராபிமன்யு வேறு ஒரு இடத்துல போரிட்டுருக்கிறான். அப்படி போரிட்டு கொண்டிருக்கிற போது அந்த வீர அபிமன்யுக்கும் அந்த துரியோதனுடைய கடைசி தங்கச்சி, 100 தம்பிகள், 101வது ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சியுடைய பேர் துர்ச்சலை. அந்த துர்ச்சலையினுடைய கணவன் பேர் ஜெயத்ரதன். அந்த ஜெயத்ரதன் என்ன பண்ணால், இந்த அபிமன்யு எப்படியாவது இந்த போரிலே க்ளோஸ் செய்துவிட வேண்டும் என்பதற்காக எப்படியோடையோ போரிட்டான். கடைசியில் சக்கர வியூகத்தை வகுத்தான். அந்த சக்கர வியூகத்துக்கு உள்ளே போன வீர அபிமன்யு அருமையாக போரிட்டான். சக்கரை வியூகத்திலிருந்து வெளியே வர முடியாமல் கொஞ்சம் திணறிட்டான். இந்த நேரம் பார்த்து அந்த ஜெயத்ரதன் வில்லை எடுத்தான், அம்பு தொடுத்தான், அந்த வீர அபிமன்யுவை அங்கே கொண்டுட்டான். இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? எங்கெங்கே எது நடந்தாலும் எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் கண்ணனுக்கு தெரியும். அதனால் கண்ண பரமாத்மா பார்த்தார். அவர் எங்கே இருக்கார்? அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கிறார். தேரோட்டியாக இருக்கிற அர்ஜுனன் மாலை 6 மணி ஆச்சு. மாலை 6 மணி ஆனால் சண்டை நிறுத்திடுவாங்க. அதனால் சண்டையை நிறுத்திட்டாங்க. சரி, அவங்களுடைய வீட்டை படைக்கலத்து பாடிவேட்டுக்கு செல்லலாம் என்பதற்காக, அதாவது வீரர்கள்லாம் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பாடிவேடுன்னு பேர், அந்த அவர்கள் தங்கக்கூடிய இடத்துக்கு வரலான்னு வந்தாங்க. அப்படி வருகிற போது வீர அபிமன்யு இறந்துவிட்டான் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்டால் அர்ஜுனன் என்ன நிலை குலைந்து போவானே, அவனை எப்படி தேற்றுவது? அவன் தற்கொலைக்கு முயன்று போட்டான், என்ன பண்ணுறது? தசரதன் ராமன் மீது பற்று வைத்தது போல, துரோணர் அஸ்வத்தாமன் மீது பற்று வைத்ததை போல அந்த அர்ஜுனன் இந்த வீர அபிமன்யு மேலே பற்று வச்சுட்டானே. ஒரு கால் புத்திரன் இறந்து விட்டான் என்ற செய்தியை அறிந்தால் புத்திர சோகம் தாங்காமல் எங்கே இறந்து விடுவானோ என்ற ஒரு பயம் யாருக்கு? கண்ணனுக்கு வந்துடுச்சு. அந்த கண்ணனுக்கு வந்தனால அவர் என்ன பண்ணார், அப்படியே அந்த தங்கும் இடத்திற்கு எல்லாம் திரும்பி வருகிற போது தேரை ஓட்டிகிட்டு வர்றார் அர்ஜுனனுக்கு. அப்படி வருகிற போது இவன் வீர அபிமன்யு இறந்து கிடக்கிறத நினச்சா இவன் என்ன ஆகணுன்ற ஒரு பயத்தினால என்ன பண்ணார், நேராக அப்படி மொபைல் ஃபோன் அப்படியே பேசினார். யார்கிட்ட? இந்திரங்கிட்ட. இந்திரான்னார். என்னப்பா, என்ன பெருமாள், என்ன கண்ணன் என்னார். இந்த மாதிரி நானும் அர்ஜுனும் தேரில் வந்துட்டுருக்குறோம். நான் வந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு முன்னால் நீ உன்னுடைய மகன் இறந்து விட்டதாக நினச்சி அந்த புத்திர சோகம் தாங்காமல் நீ தீயில விழுந்து சாகிற மாதிரி ஒரு வலம் வந்துக்கிட்டு வான்னார். சரி, அப்படி ஆகட்டான்னார். உடனே வந்தான், நேராக தீயை மூட்டினான். தீய வலம் வந்துட்டுருக்கிறான். இந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டின்னு வரார். தேர் தட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் அர்ஜுனன். உடனே அர்ஜுனன் இதை பார்க்குறான். யாரோ ஒரு பிராமணன் இங்கே தீயை மூட்டிட்டு தீயில விழுந்து சாகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறானே, என்னப்பா
கொஞ்சம் கண்ணா கொஞ்சம் வண்டியை நிறுத்தன்னா. அட யாருனா விருந்து போகிறாங்க, நமக்கு என்னப்பா கிடக்குதுன்னு கண்ணா இங்கே பாசாங்க வேஷம் போடுறாரு. போட்ட உடனே இவன் அர்ஜுன் சொன்னான், உடனே நிறுத்துப்பா வண்டி என்ன. தேரை நிறுத்தினார். நிறுத்தின உடனே அர்ஜுன் தேர்தட்டிலேருந்து இறங்கினான். இறங்கி நேராக அந்த பிராமணனை போய் பார்த்தான். என்னப்பா விஷயம், எதுக்காக இந்த தீயில சுற்றி வலம் வந்துட்டுருக்கிறேன், எதுக்கு தீயில வந்து சாக போகிறான்னா. ஐயா எனக்கு ஒரே ஒரு மகன் ஐயா, அந்த மகன் மேலே ரொம்ப பற்று பாசம் வச்சுருக்கிறேன். அந்த மகன் இறந்துட்டான், அதனால் புத்திர சோகம் தாங்க முடியல, அதனால் நானும் தீயில விழுந்து சாக போகிறேன்னா. அப்போ அர்ஜுனன் என்ன சொன்னான், அட மடையா, உனக்கு மனைவி இருக்கிறா, இந்த புத்திரன் போனேனாடா, அந்த மனைவின் மூலமாக இன்னொரு புத்திரனை பெற்றுக்கொண்டா போச்சு, இதுக்காக போய் சாவரியாடான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அவனை ஆறுதல் தேர்தல் சொன்னான். சரிங்க, அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆபத்து, உங்களுக்கும் ஒரு புத்திரன் இருந்து உங்களுக்கும் மகன் இறந்துட்டான்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் அர்ஜுனங்கிட்ட. ஓ அப்படியே இருந்தேன்னா கூட அந்த மாதிரிலாம் சாக மாட்டேயா நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போனான். சரி நீங்கள் சாக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ நானும் வந்து சாகாமல் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். 6 இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தேர் போச்சு. தேரில் ஏறினான் அர்ஜுனன், தேரை ஓட்டினார் கிருஷ்ண பரமாத்மா. நேராக அந்த வீர அபிமன்யு இறந்து கிடக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க. வந்த உடனே வீர அபிமன்யை பார்க்குறான், தன்னுடைய பிள்ளையை பார்க்கலான்னு போகிறான். யார், அர்ஜுனன். அந்த நேரத்தில் பிள்ளை இறந்து கிடக்கிறான். துரியோதனுடைய கடைசி தங்கையாக விளங்கக்கூடிய, துர்ச்சனுடைய கணவனாக விளங்கக்கூடிய ஜெயதரன் தான் அவனை கொண்டுட்டான்ற விஷயம் தெரியுது. தெரிந்த உடனே அவன் ஆத்திரப்படுகிறான், அவசரப்படுகிறான். இந்த புத்திர சோகம் தாங்க முடியல, இனிமேல் நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னா, இப்போவே தீயை கொளுத்துங்க, நான் இறந்து போகிறேன்னா. அந்த நேரத்தில் அந்த பிராமணன் வந்துட்டான். அந்த இந்திரனாக இருந்த அந்த பிராமண வடிவில் இருந்த இந்திரன் வந்துட்டான். வந்துட்டு, என்னையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நான் இறந்து சாகலான்னு போகும்போது நீ என்னை தடுத்து விட்டாய், இப்பொழுது நீ இறந்து போகிறன்றியே, அது எப்படி நியாயம், உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமானா. சரின்னு உடனே அவர் என்ன பண்ணான், அர்ஜுனன் சொன்னான், நாளை காலை பொழுது வடியட்டான், நாளை காலை சூரியன் உதயமாகட்டான். அந்த சூரியன் காலையில் 6 மணிக்கு உதயமாகி மாலை 6 மணி முடிவதற்குள்ளாக நாளை தினம் சண்டையிலே எப்படியாவது எங்கே இருக்கிறான் அந்த ஜெயத்திரன் என்று பார்த்து அவனை எப்படியாவது கொன்று குவிக்கிறேன். அப்படி அவனை கொல்லாமல் போனால் நாளை தினம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நான் வந்து தீயில விழுந்து சாக போகிறேன், இதுக்கு நீங்கள் தடுக்காதீங்கன்னா. சரின்னு அப்படியே விட்டாங்க. மறுநாள் பொழுது வடிந்தது. 6 மணி ஆச்சு, சண்டை ஆரம்பித்தது. 7, 8, 9, 10, 11, 12 ஆச்சு. எங்கே 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 என்று தேடிக்கொண்டே இருக்கிறான். யார், அர்ஜுனன். யாரை தேடிட்டு இருக்கிறான், அந்த ஜெயத்திரனை தேடிட்டு இருக்கிறான். ஜெயத்திரனை கண்ணில் ஆப்படுறதில்ல, அவன் ஒரு சுரங்கப்பாதையில் உள்ளே வச்சு மறைச்சிட்டாங்க. ஏன்னாக்கா அவன் வந்து அர்ஜுனன் கொண்டு விடுவானேன்றதுக்காக. அடுத்து எங்கெங்கேயோ தேடி பார்க்கிறான், எந்தெந்த போர்க்குளத்திற்கு வருகிறான், எந்த இடத்தில் பார்த்தாலும் ஜெயத்திரன் கிடைக்கவில்லை. கடைசியில் சூரியனும் அஸ்தமாகி போச்சு, சூரியனும் மறைஞ்சான். சூரியன் மறைந்த காரணத்தினால் என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த ஜெயத்ரதன் சுரங்கத்திலிருந்து வெளியே வந்துட்டான். சூரியன் அஸ்தமமாயிட்டான், பகல் போய் இருள் வந்துவிட்டது. இனிமேல் அவனை 6 மணிக்கு மேலே நான் கொல்ல மாட்டேன், நான் தீயில விழுந்து சாமன் சொன்னதுனால அவன் சத்தியவிரதனாக விளங்கக்கூடிய அந்த தர்மராஜாவுடைய தம்பி அவன். இவனும் ஹரிச்சந்திரன் மாதிரி ஒரு சொன்னால் அந்த சொல்லிருந்து மாறாதவன். அதனால் இவன் தீயில விழுந்து சாகிறத வேடிக்கை பார்க்கலான்றதுக்காக அந்த ஜெயத்திரன் வந்து எதிரில் உட்காடுறான். யார், அர்ஜுன் எதிரில் வில்லையும் அம்பையும் கையில் வைத்து கொண்டிருக்கூடிய அர்ஜுனுடைய எதிரில் வந்து உட்காடுறான். டேய் அர்ஜுனா, என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாய், ஆனால் சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா நான் கொல்ல மாட்டேன், சூரியன் மறைஞ்சிட்டான் நான் கொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்போது நான் வந்திருக்கிறேன், உன்னுடைய வாக்கின்படி நீ என்னை கொல்ல மாட்டாய், அதே போல் உன்னுடைய சத்தியத்தின்படி நீ தீயில விழுந்து சாக போகிற, சாகர காட்சியை நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன்னா. இந்த நேரத்தில் துடிக்கிறான் அர்ஜுனன். ஐயோ, சூரிய ஒளி இல்லையே, சூரிய ஒளி இருந்திருந்தால் இப்போ கூட அவனை கொண்டுட்ருப்பனே, ஆனால் இருள் வந்து விட்டதே, சூரியன் மறந்துட்டானே அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய பெருமாள் கண்ணனாக வந்திருக்கிறாரே, அவர் வந்து தந்திரங்கள் செய்வதிலே வல்லவர் அல்லவா, சாகசங்கள் செய்வதிலே வல்லவர் அல்லவா. அதனால் மணி 4:30 மணி ஆகிற போதே அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சக்கராயத்தை அனுப்பி நீ சூரியனை போய் மறைச்சிடனார். ஆக சூரியனை போய் மறைச்சிட்டனால சாயந்தரம் 6 மணி ஆபத்துக்கு உள்ளாலேயே
மணி 4:30 5 மணி ஆவதற்குள்ளாகவே இந்த சூரியன் மறைந்து விட்டான், ஒளி குறைந்து விட்டது, இருள் வந்து விட்டது, பொழுது போய்விட்டது என்று எல்லோரும் ஏமாந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா? அர்ஜுனை பார்த்து கேட்டார், அடே அர்ஜுனா, எதிரில் இருக்கிறான் ஜெயத்ரதன், அவனை வில்லையும் அம்பையும் வச்சுட்டுருக்கிற, அவனை கொல்ல உன்னால் முடியலை. காரணம் என்னங்க, சூரிய ஒளி மறைந்து விற்பான்னு நான் கொல்ல மாட்டேன்னு சபதம் எடுத்துட்டேன். நீ தீயில விழுந்து சாவதை பார்க்க போகிறான். இப்போது உடனே சூரிய ஒளி உனக்கு வந்தால் உடனே அவனை கொல்வாயான்னா. இப்போது சூரிய ஒளி வந்ததுன்னாக்கா அவனை உடனே இப்போயே க்ளோஸ் பண்ணிடுவோன்னேன்னா. யார்? அர்ஜுனன். உடனே என்ன பண்ணார்? பெருமாள் கண்ணன் சக்கராயுதமே கொஞ்சம் விலகினார். சக்கராயுதம் விலகியது. ஏற்கனவே சக்கராயுதத்தை வச்சு தான் அந்த சூரியனை மறைச்சிட்டாரே. அது 4:30 5 மணி ஆகிற போதே சூரியன் மறைஞ்சிட்டான். எல்லாரும் பொழுது போயிடுச்சு நினச்சி வந்து உட்காந்தாங்க. இப்போ இவர் என்ன பண்ணார்? சக்கராயுதமே விலகுன்னு சொன்ன உடனே சக்கராயுதம் விலகிச்சு. விலகிய உடனே சூரிய ஒளி தெரிஞ்சது. சூரியன் எங்கே இருக்கிறான்? வானத்தில் தெரிகிறான். இன்னும் ஒரு பனைமரம் நீளம் இருக்குது சூரியன் மறையறதுக்கு இன்னும் வானம். ஆகவே இப்போ பாடுறான்னா, உடனே வில்லையும் அம்பையும் கையில் தயாராக வச்சுருந்தானே அர்ஜுனே, உடனே அந்த ஜெயத்ரதனை கொன்றான். ஜெயத்ரனுடைய தலை கீழே விழுந்து போச்சு. ஜெயத்ரனுடைய தலை கீழே விழுந்து போச்சு. எதற்காக சொல்லுகிறேன்னா, இப்படி சக்கராயத்தை அனுப்பி அந்த சூரியனை மறைக்காவிட்டால் இந்த நேரம் என்ன ஆயிருக்கும்? அர்ஜுனன் தீயில விழுந்து செத்துருப்பான், அந்த ஜெயத்ரதன் கண்டு கழிச்சிருப்பான். அதனால் என்ன செய்கிறது என்று பார்த்து, அந்த ஏற்கனவே பஞ்சபாண்டவர்களை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரே பெருமாள் அந்த கண்ணன், அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணார்? அந்த சக்கராயத்தினாலே சூரியனை மறைத்தார். சக்கராயத்தாலே சூரியனை மறைத்து அந்த பஞ்சபாண்டவர்களை காத்தார். ஏற்கனவே தர்மராஜாவை காத்தார், பீமனை ஒரு முறை காத்தார், இப்போ அர்ஜுன் இங்கே காப்பாற்றினார். அப்படி காப்பாற்றுகிற போது, தூது போகிற போது எல்லோரும் தங்களுடைய கருத்தை சொன்னாங்க. அப்போது சகாதேவா உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்டார். சகாதேவன் சொன்னான், எல்லாம் உன் தந்திரம் மந்திரம் எல்லா சாகசமெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாத்தையும் ஆட்டு வைப்போம் நீயே, அதனால் நீ உன்னாலன்று எதுவும் முடியாது, மகாபாரத போர் நடக்கிறதான் நடக்காதான் எல்லாம் உங்கையில் தான் இருக்குதுன்னா. அப்போது கடைசியில் அவர் என்ன பண்ணார்? உன்னை கட்டி போட்டுட்டா போதும், இப்படி அப்படி நகராத கட்டி போட்டுட்டாக்கா எல்லாம் மகாபாரத போர் நடக்காத நின்றுடுன்னா. யார்? சகாதேவன். அப்போது கண்ணவராத்மா என்ன சொன்னார்? உடனே 1000 மண்டபத்தில் 1000 உருவத்தை எடுத்தார். 1000 உருவத்தை எடுத்து எங்கேயே என்னை கட்டி போட்டு பார்க்கலான்னார். அவன் என்ன பண்ணான்? அந்த திருமாலுடைய கண்ணனுடைய மூலாதாரம் இருக்குதே, மூலப்பொருள் இருக்குதே, அந்த மூலப்பொருளை கட்டிட்டான். மூலப்பொருளை கட்டிவிட்ட காரணத்தினால் 1000 மண்டபத்தில் இருக்கிற எல்லா கண்ணபரமத்தனுடைய அந்த உருவத்துலேயும் கட்டு விழுந்து போச்சு. அதாவது நாம் ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃபோட்டோவில் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது. நாம் நெகட்டிவில் கண்ணு மூடிட்டோம்னா ஆக எடுக்கிற 1000 ஃபோட்டோவிலையும் கண்ணு மூடினே தான் இருக்கும். அதை போல் அந்த நெகட்டிவாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை மூலத்தை கட்டி போயிட்டான். கட்டினதால் அந்த கண்ணன் கட்டுப்பட்டார். கட்டிலிருந்து அவுத்து விடுறான்னாரு யார்? சகாதேவனை, கிருஷ்ணன். அப்போ சொன்னான் சகாதேவன், எங்கள் 5 பேரையும் இந்த மகாபாரத யுத்தத்திலிருந்து காப்பாற்றுவேன் என்று உறுதி கொடுத்தால் இந்த கட்டிலே இருந்து அவிழ்த்து விடுறான்னா. அன்பெனும் பிடியுள்ள அகப்படும் மலையே என்று சொன்னாரே வள்ளலார். அதே போல் அன்பெனும் பிடிக்க அவர் கட்டுப்பட்டு விட்டார். கடைசியில் சகாதேவன்கிட்ட சொன்னார், நிச்சயமாக பஞ்சபாண்டவர்களாக உங்களை எதிர்காலத்திலே பாண்டவருக்கும் துரியோதனருக்கும் சண்டை வந்தாலும், மகாபாரத போர் வந்தாலும் எப்படியாவது உங்களை காப்பாற்றுவேன்னார். அந்த விதத்திலே தான் இப்பொழுது ஜெயத்ரதனத்தில் இருந்து இந்த சக்கராயத்தை சூரியனை அனுப்பி சூரியனை மறைத்து சக்கராயத்தை விலக வைத்து அந்த சூரிய ஒளியை காட்டி அந்த ஜெயத்ரதனை அழித்து, அதே நேரத்தில் அர்ஜுனுடைய சபதத்தையும் தீர்க்க வைத்து அர்ஜுனுடைய உயிரையும் காப்பாற்றினார். இப்படி பாண்டவருடைய சகாயனாக இருந்து கொண்டு பல்வேறு விதமான சாகசங்களை எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா செய்திருக்கிறார் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லி, இந்த சக்கராயுதம் செய்த சாதனை பாரியர், சக்கராயுதம் செய்த சாதனை என்று சொல்லிய இந்த தலைப்பிலே நீங்கள் இந்த பதிவினை கேட்டிருக்கிறீர்கள். கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் போல உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன்.
நன்றி, வணக்கம்.